Indian literature is also one of the important literature next to British and American வச்சுக்கோங்க லிஸ்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கும்போது பிரிட்டிஷ் அமெரிக்கன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் நீங்க எடுக்கிறது இந்தியனா தான் இருக்கணும். ஸோ இந்தியன் லிட்ரேச்சருக்கு ஆஸ் வி ஆர் இன் இந்தியா நமக்கு வந்து இந்தியன் லிட்ரேச்சருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டீப்பாகவே வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட த காஸ்பிள் ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்றது. வி ஆல் நோ மகாத்மா காந்தி அண்ட் இஸ் சர்வீஸ் டு அவர் நேஷன். ஸோ அவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். He was born as Mohandas Karamchand Gandhi. Later he was given the title Mahatma Gandhi. And he is very best known for his philosophy edukana Ahimsa and Satya, that is truth and non-violence. In the இது Sanskrit word as well as English word தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா one time in UGC net match the followingல கேட்டிருந்தாங்க. அகிம்சா இந்த பக்கம் நான் வயலன்ஸ், ட்ரூத், சத்யா, இன்னும் 2 வேர்ட்ஸ் போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸோட இங்கிலீஷ் மீனிங்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. He was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat. And அவர் வந்து ரொம்ப ஒரு ரிலீஜியஸான ஃபேமிலி who followed வைஷ்ணவ் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அண்ட் ஜெயின் வேல்யூ ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அண்ட் அவரும் அதையே ஃபாலோ பண்ணியிருப்பார், லைக் நான் இன்ஜுரி, வெஜிடேரியனிசம் அண்ட் டாலரன்ஸ். இது வந்து அவரும் வந்து இதை சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட எஜுகேஷன் பாத்தீங்கன்னா he was educated in Porbandar, Rajkot, and later அவர் வந்து இன்னர் டெம்பிள் 1888ல லண்டன்ல வந்து லா படிக்கிறதுக்காக போனார். இந்த இன்னர் டெம்பிள் வந்து நம்ம பிரான்சிஸ் பேக்கன் படிக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். இந்த இன்னர் டெம்பிள் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இந்த லா அண்ட் லாவுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு. அப்ப இங்க வந்து அவர் இங்கிலாந்துல போய் ஸ்டே பண்ணி இருக்கும் போது அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இன் எத்திக்ஸ், ரிலிஜன், வெஜிடேரியனிசம் அண்ட் மோஸ்ட்லி ஒர்க்ஸ் லைக் டால்ஸ்டாயோடது, ரஸ்கின் பாண்டோடது, ஹெச்டி தோரோவோடது, இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை வந்து அது கொடுத்துச்சு. அண்ட் அவர் 1891ல இந்தியாவுக்கு வரும்போது அவர் ஒரு லீகல் கெரியரோட வந்தாரு. அவர் வந்து லீகல் கான்ட்ராக்டா இந்த வருஷங்கள்ல சவுத் ஆப்பிரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் he faced the very first racial discrimination. நம்ம எல்லாத்துக்குமே அது வந்து தெரியும். ட்ரெயின்ல ஏறி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அவரை வந்து நீ கருப்பினத்தவனா இருக்க, உனக்கு எப்படி இந்த இடம்னு சொல்லி ட்ரெயின்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் இஸ் ரேஷியல் வெரி ஃபர்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு, இதை வந்து நம்ம எப்படி ரெசிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஒயிட் பீப்புள் எல்லாமே பிளாக் பீப்புளை ரொம்ப வயலண்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. he doesn't want that to happen. அதனால he moved on with சத்தியாகிரகா, that is non-violent resistance. ஸோ இவர் எப்போ இந்தியாவுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா 1915ல தான் he comes to India and he became leader of Indian national movement. அவரே வந்து நிறைய மேஜர் நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் நிறைய வந்து அவரு நிறைய நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் அலாங் வித் த இயர்ஸ் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சம்ப்ரான் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன், சால்ட் மார்ச், அதாவது தண்டி மார்ச்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த சால்ட் மார்ச், அப்புறம் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ மொத்தம் வந்து 5 மூவ்மெண்ட் இருக்கு. இந்த 5ஐயும் தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் அவரோட லீடர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷனா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எல்லா மூமெண்ட்ஸும் அண்ட் பிலாசபி அண்ட் ஐடியாஸ்ன்னு பார்க்கும்போது இங்க பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் அலாங் வித் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், சத்யானா ட்ரூத், அகிம்சானா நான் வயலன்ஸ், சத்யாகிரகா இஸ் சிவில் ரெசிஸ்டன்ஸ், சர்வோதயா இஸ் வெல்ஃபேர் ஃபார் ஆல் அண்ட் ஸ்வராஜ் இஸ் செல்ஃப் ரூல், போத் பர்சனல் அண்ட் பொலிட்டிக்கல். இந்த டேர்ம்ஸை தான் வந்து ஒரு வாட்டி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவரோட ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்து போத் இன் இங்கிலீஷ் அண்ட் இன் தட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்கிறது இஸ் பெட்டர். ஸோ இவரோட ஒர்க்ஸ் வந்து இவர் யார் எல்லாத்தையும் இவர் வந்து
குளோபல் லீடர்ஸ் யாரெல்லாம் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். ஸோ நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரோட ஒரு ப்ரோஸ் பார்த்திருப்போம். அதுலயே வந்து மென்ஷன் ஆயிருக்கும் ஹி வாஸ் வெரிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காந்தி அப்படின்னு. நெக்ஸ்ட் இட் வாஸ் நெல்சன் மண்டேலா அண்ட் லேட்டர் இட் வாஸ் தலை லாமா, அந்த புத்திஸ்ட் மங்க். He was a very famous one. Apart from this, MK Gandhi வந்து was influenced by யாருன்னு பாத்தீங்கன்னா it was HD Thoreau. தோரோவோட சிவில் டிசோபீடியன்ஸ் ஒர்க் தான் வந்து இவரை ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி he started this non-violence form of resistance against anything. So next பார்க்கும்போது he was not only a political leader but also a very good communicator who was writing journalism as a tool for who used writing and journalism as a tool for social reform, national awakening and non-violence resistance. So இவர் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ காந்தி பத்தி உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த ஜேர்னலோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிச்சாங்கன்றது அந்த இயர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியன் ஒப்பீனியன். திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இதை வந்து இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி ஆஸ் வெல் அஸ் தமிழ்லையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால எப்படி இந்த அப்ரெஸ்ட் இந்தியன் கம்யூனிட்டியோட வந்து இந்தியன் கம்யூனிட்டி எப்படி அப்ரெஸ் பண்றாங்க, அங்க இருக்கிற பீப்புளுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்கா வந்து இருந்திருக்கு. அண்ட் த்ரூ திஸ் ஒர்க் அவரோட சத்தியாகிரகா மெத்தடை வந்து he has developed. செகண்ட் வந்து யங் இந்தியா. திஸ் வாஸ் எடிட்டட் பை காந்தி. ஸோ இதுல நீங்க ஜேர்னல்ஸ் பத்தி படிக்கும்போது you have to know whether he has written or edited அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. So here he was editing this one and this was mainly written in English. So இதுலயும் வந்து நேஷனல் இஷ்யூ, இதோட மெயின் பர்பஸ், யங் இந்தியாவோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் இஷ்யூ, நான் வயலன்ஸ், ஸ்வராஜ், செல்ஃப் டிசிப்ளின், சிவில் ஒபீடியன்ஸ் பத்தி டீச் பண்றதா இருந்துச்சு. அண்ட் இதுல தான் காந்தியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் எஸ்ஸேஸ் எல்லாமே வந்துச்சு. Next is Navajivan 1919 to 1931. This was published in Gujarati, later translated into Hindi. So இந்த எதுல பப்ளிஷ் பண்ணாங்க, எதுக்கு டிரான்ஸ்லேட் ஆச்சு, இதை யாரு டிரான்ஸ்லேட் பண்ணா? ஸோ இந்த நவஜீவன் இது எல்லாமே வந்து காந்தியை தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ இதுல காதி ஐடியா, வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், செல்ஃப் ரிலையன்ஸ் பத்தின தாட்ஸ் எல்லாமே வந்து இதுல ஷேர் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வாஸ் ஹரிஜன். This is considered as a successor to Young India and it was published in English as well as அதே டைம்ல இது வந்து ஹிந்தி அண்ட் குஜராத்ல ஹரிஜன் சேவக், ஹரிஜன் பந்துன்னு சொல்லி பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹரிஜன்ஸ் அப்படின்னா தலித்ஸ்ன்னு அர்த்தம். அவங்களோட மார்ஜினலைஸ்டு பீப்புளோட அப்லிஃப்ட்மெண்ட்காகவும் யூனிட்டி ஃபார் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டிக்காகவும் மோஸ்ட்லி இந்த ஜேர்னல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட ஜேர்னல்ஸ்ல இருக்கிற மேஜர் தீம்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா இட் ப்ரமோட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம். பிகாஸ் அப்பெல்லாம் வந்து டியூரிங் பிரிட்டிஷ் எரால யூ கான்ட் கொஸ்டின். இஃப் யூ ஆர் கொஸ்டனிங் பிரிட்டிஷ் ரூலர் இல்ல உங்க ஏரியால இருக்கிற அந்த ஹையர் அஃபீஷியலை கொஸ்டின் பண்றீங்கன்னா உங்களை அடிச்சு உங்க ஃபேமிலியும் அடிச்சு தம்சம் பண்ணி they will destroy whatever you have. ஸோ கொஸ்டனிங், உங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்த டைம்ல தே ஆல், இப்போ நமக்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதியார் வந்து நிறைய வந்து அவரோட பாடல்கள் மூலியமா எழுதி அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதனால அவருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டரா இருக்கும்போது அவர் வந்து என்னதான் யானை மிதிச்சு இறந்தாருன்னு சொன்னாலும் அவர் நிறைய கஷ்டப்பட்டது. அவருக்கு வீட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கரண்ட் இருக்காது, அரிசி கொடுக்க மாட்டாங்க. they stopped whatever the basic need a human needs to liveன்றத வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள் were very cruel at the time. ஸோ காந்தியோட எல்லா ஜேர்னலும் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தான் மோஸ்ட்லி வந்து சொல்லுவோம். Next, they encouraged ethical journalism, criticized violence, injustice, and colonial oppression, and spread the philosophy of Satyagraha and Ahimsa. And journals became a very powerful medium for mass education. நெக்ஸ்ட் அவரோட ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது இவர் நிறைய எஸ்ஏஸ் அண்ட் புக்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. அது அவரோட ஒர்க் எல்லாமே எதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம்னா அவரோட அந்த பிலாசபி தான், தட் இஸ் ட்ரூத், அகிம்சா அண்ட் ஸ்வராஜ். இது மூணு தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
And his very first work is his autobiography, The Story of My Experiments with Truth, 1927 to 1929. So in the autobiography வந்து எதை கவர், it was originally written in Gujarati. ஸோ எப்பயுமே இந்தியன் லிட்ரேச்சர் படிக்கும்போது யூ ஹாவ் டு நோ அந்த ஒர்க்கை ஒரிஜினலாக எந்த லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க, லேட்டர் அதை எந்த லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ நமக்கு கிரீஷ் கர்னாடோட நாகமண்டலா அண்ட் துக்ளக் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் கிரீஷ் கர்னாட்ஸ் அண்ட் இந்தியன் ரைட்டர், கிளாசிக்கல் இந்தியன் ரைட்டர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இட் would have been written in other regional language. Later it was translated into English. அதே translated into Englishன்னு பார்க்கும்போது you have to know whether the same author translated or some other people translated. ஏன்னா translation லிட்ரேச்சர்னே ஒரு தனி ஃபீல்டு வந்து இருக்கு. கிரீஷ் கர்னாடோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வி ஆல் நோ ஹி ஹிம்செல்ஃப் டிரான்ஸ்லேட்ஸ் த ஒர்க். ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினலாக குஜராத்தில் எழுதியிருப்பாரு. இது எதை கவர் பண்ணுதுன்னா அவரோட சைல்ட்ஹுட், ஃப்ரம் சைல்ட்ஹுட் அன்டில் 1921. ஸோ அதில் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா, அண்ட் அவர் என்ன மாதிரியான லைஃப்பை ஃபாலோ பண்ணார், ட்ரூத், டயட், செலிபஸி, simplicity, non-violence resistance in the mari. This is considered both a spiritual as well as a political document. Next is his Hind Swaraj, Indian Home Rule, 1909. இது வந்து அவரோட ரிட்டன் வாயேஜ் ஃப்ரம் லண்டன் டு சவுத் ஆஃப்ரிக்கா. இதுல வந்து மாடர்ன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனையும் கரண்டா இவரு எப்படி வந்து ட்ரூ செல்ஃப் விஷன் பண்ணாருன்றதும், பிகாஸ் ஹி ரிஜெக்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், வயலன்ஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஹி ரிஜெக்ட். அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு என்ன வேணும்னா மாரல், சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இண்டிபெண்டன்ஸ் தான் இருக்கணும். பொலிட்டிக்கல் ஃப்ரீடமை விட இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்தாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் செல்ஃப் டிசிப்ளின் வந்துடும் சொல்றாரு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒர்க்ல வந்து ஹி ஹாஸ் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் சத்யகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1928. இது வந்து இட் கிவ்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் கேம்பெயின் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ டைட்டில் பார்க்கும்போதே தெரியும் அவர் சவுத் ஆஃப்ரிக்கால எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, அங்க அந்த ஸ்ட்ரகிள்னால அவருக்கு என்ன வந்து வாட் ஹி காட் அப்படின்னா நான் வயலன்ஸ், செல்ஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் கத்திருப்பார். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம், இட்ஸ் மீனிங் அண்ட் பிளேஸ், 1941. இது வந்து குட்டி தான், பட் திஸ் ஒர்க் வந்து எதை சொல்லுது அப்படின்னா காந்தியோட பிளான் ஃபார் ரீபில்டிங் இந்தியன் சொசைட்டி. அதாவது வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் உள்ள வந்துடும் அண்ட் வி பீப்புள் வி ஆர் மெஸ்மரைஸ்ட் பை தட் அண்ட் வி ஸ்டார்டட் ஃபாலோவிங் இட். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வி ஆர் லைக் தட், பட் காந்தி டசன்ட் வாண்ட் தட். அவர் என்ன சொல்றாரு, வாங்க நம்ம திருப்பி வந்து காதிக்கே போகலாம், வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், சானிடேஷன், ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி, removal of untouchability, women right, rural improvement. So இவரோட ஒர்க் வந்து மோஸ்ட்லி he concentrates on vocational education, கைத்தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பார். அது எல்லாத்தையுமே வந்து அவர் இதுல சொல்லிட்டு ஸ்வராஜ் இஸ் மீனிங்லெஸ் வித்தவுட் சோசியல் ரெஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் புக் வந்து கீ டு ஹெல்த், 1948. இட் இஸ் a philosophy of physical and mental health. ஸோ இதுல வந்து நீங்க என்ன மாதிரி சாப்பிடணும், எப்படிப்பட்ட ஒரு நேச்சுரல் லிவிங் வச்சிருக்கணும், உங்க ஹைஜீன் எப்படி இருக்கணும், ஃபாஸ்டிங் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், இந்த மாதிரி மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட்டுக்கு தேவையான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் இஸ் மை ரிலிஜன், விச் திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மை ஃபெய்த். ஸோ இதுல இவரோட ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் இவர் பார்த்த ரிலீஜன்ஸோட இன்டர்பிரிட்டேஷன் பத்தின ஒர்க். Next is the Bhagavad Gita according to Gandhi commentary. So he has commented, he did not translate, but he commented on Bhagavad Gita. அவரோட ஒப்பீனியனை வந்து அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. So these are all the works and life of Gandhi. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Are you all clear with this or you have any doubts? காந்தியோட ஒர்க்ஸ் அண்ட் லைஃப்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஒர்க். திஸ் ஒன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங்.
பிகாஸ் அவரோட மேஜர் பிலாசபியான நான் வயலன்ஸ். அதை நீங்க வந்து இந்த பிலாசபியை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம், எதுல ஃபாலோ பண்ணலாம், இதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கான கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் தட் ஹீ டெல்ஸ் ஹியர். Okay. So this work, இதோட மேஜரா இட் இஸ் மோர் தேன் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆர் அ பாசிவ் ரெஃப்யூசல். ஸோ இதுல வந்து அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதை விட இதுல நான் வயலன்ஸோட மீனிங் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும், ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ்க்கான டிஃப்ரென்சியேஷன் அண்ட் சிமிலாரிட்டி சொல்றாரு. சத்தியாகிரகா நீங்க எப்படி ஃபாலோ பண்ணும், இதை யூனிவர்சலா நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதோட தீம்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து மேஜர் தீம்ஸ் அப்படின்னா அகிம்சா, ட்ரூத் தட் இஸ் சத்யா, அகிம்சா இஸ் நான் வயலன்ஸ், next is love and compassion, self sacrifice, moral courage, peace and brotherhood. ஸோ இதோட மேஜர் தீம்ஸ் வந்து இது எல்லாமே தான். ஸோ நமக்கு இது புரிஞ்சாலே வந்து யூ வில் ஹாவ் யூ வில் இது புரிஞ்சாலே வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா போகும் அப்படின்றது தான் ஹிஸ் தாட். அண்ட் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா, an eye for an eye makes the whole world blind அப்படின்னு சொல்லியிருப்பாரு, which is very true. And இதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் இட் கோஸ் அரௌண்ட் மோர் தென் 20 to 25 pages. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கைண்ட்லி சிட் அண்ட் ரீட் யோர் ஹோல் டெக்ஸ்ட். பிகாஸ் நான் இப்போ 20-25 பக்கம் நான் நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இட் இஸ் குவைட் அ வெரி பிக் எஸ்ஸே. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி டஃப் ஃபார் மீ ஆஸ் வெல் அஸ் ஃபார் யூ டு சிட் அண்ட் லிசன். இதை வந்து நீங்க ரொம்ப ஷார்ட்டா இந்த எஸ்ஸே நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் நோட்டட் டவுன் த தீம்ஸ். ஸோ நான் வயலன்ஸ் வந்து இப்படி எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் நான் வயலன்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருப்பாரு. இதை வந்து நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினுக்கு தேவையான ஒரு கைடன்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டே வந்து இந்த நான் வயலன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ ஹி டெல்ஸ் காஸ்பிள் ஆஃப் நான் வயலன்ஸோட ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் எதுனா அகிம்சா, இட் இஸ் நாட் நான் இன்ஜுரி, இட்ஸ் நான் வயலன்ஸ். சத்யா, சத்யகிரகா, லவ் ஃபார் ஹியூமனிட்டி, செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் மாரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆரிஜின் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வயலன்ஸ் வந்து ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் பிலாசபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்குன்னு சொல்லிட்டு இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹிஸ் இந்து வைஷ்ணவிசம்
how he was exposed to that. And அதுல ஜெயின் டாக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஜெயின் பீப்புள் they don't even kill a mosquito or ant, they'll be very careful in that. ஸோ இந்த மாதிரி ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ் தான் எனக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம not only this one, he has read other religion works, holy books like Bhagavad Gita as well as Bible. So Bible especially வந்து Sermon on the Mountன்றது வந்து ரொம்ப ஃபேமஸான sermon where God tells love your enemy. ஒருத்தவனோட ஒரு கணத்துல அரைஞ்சா நீ மறு கணத்தை காமின்னு சொல்றது. It is in this Sermon on the Mount. So இது மட்டும் இல்லாம he has read Leo Tolstoy, John Ruskin and Henry Thoreau. So இது எல்லாமே தான் வந்து நான் violence. So everything is teaching you only non violence, but it is we people who do not follow it என்றத தான் அவர் வந்து சொல்றாரு. And next he also tells that அவரோட lived experience of racial injustice பத்தி பேசுறாரு. இங்க வந்து நான் எனக்கு ஒன்றும் வயலன்ஸ் தெரியாமலோ நான் பாசிவா வீக்காவோ இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. பட் நான் வயலன்ஸ் இஸ் தி சிம்பிள் ஆஃப் பீயிங் ஆக்டிவ், கரேஜியஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ்ன்றாரு. இதை வந்து and he also calls satyagraha as holding firmly to truth. இது பிரான்சிஸ் பேக்கனோட ஆஃப் ரிவெஞ்ச்ல பாத்தீங்கன்னா he will tell that more than taking revenge, moving on superiorityன்னு சொல்லி பிரான்சிஸ் பேக்கன் சொல்லியிருப்பார். அதே தான் வந்து காந்தி ஆல்சோ டெல்ஸ் ஹியர். ஸோ இதுல அவர் என்னென்ன மாதிரியான மாரல் பிரின்சிபல் சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அகிம்சா. இதை வந்து அவர் என்னன்னா மோர் தென் அவாய்டிங் பிசிக்கல் ஹார்ம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பிள்ளைங்கலாம் வந்து அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறாங்க, அம்மா அக்கா தங்கச்சி கிட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்குச்சுன்னா அவன் என்ன அடிச்சா நான் தான் அதுக்குதான் அவனை நான் திருப்பி அடிச்சேன், எனக்கு வலிச்சுச்சுல அவனுக்கு வலிக்கும்லன்னு. ஸோ லிட்டில் கிட்ஸ் யூனோ தே வாண்ட் இட் டிட் ஃபார் டேட்ன்ற மாதிரி. பட் இது இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ லாட் ஆஃப் வார் இஸ் ஹேப்பனிங். பொலிட்டிக்கல் என்ன சொல்றது, ஏத்துக்கொள்ளாமை, அந்த அவங்களால வந்து இவனோட பொலிட்டிக்கல் தியரி அவன் அக்செப்ட் பண்ண முடியல, அவன் பொலிட்டிக்கல் தியரி இவன் அக்செப்ட் பண்ண முடியலன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்அக்ரிமெண்ட்காக they go for war. பட் who suffers அப்படின்னு பாத்தீங்கன்னா the physical harm is done to the very common people. ஸோ அதுதான் வந்து இங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இத வந்து நீங்க இந்த பிசிக்கல் ஹார்ம் அவாய்ட் பண்ணீங்கன்னா யூ வில் அவாய்ட் ஹேட்ரட், ஆங்கர் அண்ட் ஹார்ம்ஃபுல் இன்டென்ஷன். அதுவே வயலன்ஸ் வந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா it begins in the mind. So it is better you purify your thought and emotions ன்னு சொல்லி சொல்றாரு. இத வந்து you can connect it with Aristotle's purgation and catharsis. So எப்பயும் படிக்கும்போது இந்த மாதிரி So in the purgation and catharsis, இது எல்லாமே தான் வந்து காந்தி is also telling. Already இது எல்லாம் வேர்ல்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் he is once again bringing it out. நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் பத்தி சொல்றார். ட்ரூத் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்றார். ட்ரூத் இல்லாம வித்தவுட் இம்பாசிபிள், வித்தவுட் ட்ரூத் வயலன்ஸ் அரைஸ் ஆகும். எப்ப அப்படின்னா ஃபால்ஸ்வுட், ஈகோ, ஃபியர் அண்ட் இக்னோரன்ஸ்னால. ஸோ காந்தி டெல்ஸ் தட் ட்ரூத் இஸ் காட் அப்படின்னு. இப்போ நம்ம யாருக்குள்ளயும் இஃப் யூஆர் அ வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் வித் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வருதுன்னா எப்போ வரோட நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்ச, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. இட் மே பி இன் எனி ரிலேஷன்ஷிப் வெரி ஃபர்ஸ்ட் கிராக் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்வுட். when you are not transparent enough, when you are not truthful enough to each other, when you are not trustworthy to each other ன்றப்பதான் violence வரும். husband and wife கிட்ட வந்து ஹைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. after hiding what happens when the wife questions, the husband goes into with the physical harm க்கு போயிடும். so that is what Gandhi is also letting us know. ஸோ ட்ரூத் அப்படின்றது தான் இஸ் அ அல்டிமேட் ரியாலிட்டி. இட் இஸ் பெட்டர் நீ உண்மையை சொல்லி அடி வாங்கிட்டு போயிடலாம், இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் ஃபால்ஸ். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய்ன்னு சொல்லி ஃபைனலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ வில் பி த ஒன் ஹூ கெட்ஸ் ஹர்ட் அப்படின்றத தான் காந்தி சொல்றார். நெக்ஸ்ட் ஹி டாக்ஸ் அபவுட் லவ். ஸோ லவ் அப்படின்றத வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் வயலன்ஸ் வந்து டீச் பண்றதுக்கு ஒரு ட்ரூவான ஒரு பவர் எங்க இருந்து வரும்னா ஒன்லி ஃப்ரம் லவ் அண்ட் நாட் ஹேட்ரட். உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க கிட்ட பேச மாட்டோம், நேருக்கு நேரு பார்க்க மாட்டோம், மூஞ்சி திருப்பிட்டு போவோம். அதுவே நம்ம பிடிச்சவங்க நம்மள என்ன டார்ச்சர் பண்ணாலும் we tolerate to a very big extent even though that hurt us.
அததான் இங்க வந்து சொல்றாரு. நீங்க நான் வயலன்ஸ் அப்ப புடிச்சவங்க கிட்ட நம்ம அவன் உங்களை என்ன டார்ச்சர் பண்ணாலும் we will accept because we like the person, we love the person. அதுவே நமக்கு பிடிக்காதவன் நமக்கு நல்லது செஞ்சா கூட அது நம்ம கண்ணுக்கு கெட்டதா தான் தெரியும். So that is what he tells here, and he also says that love disarms the enemy, awakens conscience and builds unity ன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ லவ் வந்து நம்ம எனிமியையும் வந்து இஃப் யூ டிசார்ம்ஸ், அவனே வந்து பார்த்துடுச்சா இவனே இவ்வளவு அன்பா இருக்கான், நம்ம ஏன்டா இவனை போய் டார்ச்சர் பண்ணோம்னு அவன் அவன் என்ன ஆயுதத்தை கொண்டு வந்தானோ அதை கீழே போட்டுட்டு போயிடுவான். அண்ட் இட் awakens conscience and builds unity. நெக்ஸ்ட் வந்து கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் பத்தி பேசுறாரு. நான் வயலன்ஸ்க்கு உங்களுக்கு எது வேணும்னா முக்கியமா பிரேவரி வேணும். ஒருத்தரை போய் அடிக்கிறதுக்கோ வயலன்ஸ்க்கு நீங்க போறதுக்கு வந்து தேவைப்படுறது இஸ் நாட் தைரியம், அது கிடையாது தைரியம். அது உண்மையாலுமே வந்து கோழத்தனம் தான் வந்து ஹி இஸ் மீனிங். ரன்னிங் ஃப்ரம் டேஞ்சர் ஆர் இன்ஜஸ்டிஸ் இஸ் கவர்டைஸ். அதுவே ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்க நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா தட் இஸ் பிரேவரின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ராங் willed will able to follow non-violence, not the weak. So as like you come go back and read Of Revenge படிச்சு பாருங்களேன், இதே தான் சொல்லியிருப்பார். Francis Bacon also says the same thing. So next வந்து செல்ஃப் சஃபரிங். ஸோ காந்தி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வாலண்டரி சஃபரிங். ஒன் மஸ்ட் willingly bear hardship rather than inflict harm. ஒருத்தனை நீங்க போய் கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு அவனை ஹார்ம் பண்றதுக்கு இட் இஸ் பெட்டர் யூ ஹாவ் சம் ஹார்ட்ஷிப் அப்படின்றாரு. ஸோ திஸ் சஃபரிங் எக்ஸ்போஸ் இன்ஜஸ்டிஸ், appeals to the morality of the oppressor and purifies both the parties. So inflict, நீங்க ஒரு harm inflict பண்றதுக்கு it is better you suffer that particular thing and move on அப்படின்னு சொல்லி சொல்றார். Next he talks about faith in humanity. So every human கிட்டையும் வந்து there is this old song, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் அன்னை வளர்ப்பினிலே, சாரி ஐ எம் நாட் வெரி கிளியர் அபவுட் தட் திங். ஸோ பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், எவ்ரி ஒன் ஹாவ் சம்திங் குட் இன் தெம். பட் ஒரு சில காரணத்தினால they become somewhat bad. இட் மே பி அவங்களோட வளர்ந்த சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல அவங்க ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஸோ அதனால வாட் he tells is, என்னதான் நீங்க ஈவலா அந்த குட் பர்சன் ஈவலா மாறி இருந்தாலும் through love and moral appeal once again they can transform back to good ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சிங்களா? எவ்ரிதிங் இஸ் வெரி ஈஸி, நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல ஃபாலோ பண்றதுதான். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? Any doubts till this? Okay. And Gandhi learned non-violence from his wife. She is the teacher of non-violence of him. Yes, because அவர் வந்து அவங்க வைஃபை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த அம்மா நம்மளை திரும்பி டார்ச்சர் பண்ணல, எல்லா விஷயத்தையும் அமைதியாவே அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்றத காந்தி வந்து he realized only after observing his wife in lot of situations. So அதுவும் one of the reason for learning non-violence. His wife is one of the reason that he came to follow non-violence in his life. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வயலன்ஸ் இன் ஆக்ஷன். இதை நீங்க எப்படி ஆக்ஷன் வந்து லைக் அப்ளை பண்ணலாம், இன் ஆக்ஷன்ல கொண்டு வரலாம் அப்படின்னா இட் இஸ் ரூட்டட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ எந்த மதமா இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கோங்களேன், அதுல என்ன சொல்லியிருக்கணும், நாட் வயலன்ஸா தான் இருக்கும். ஹிந்துஸா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், ஜெயின் பீப்புள், யாரு வேணாலும் இருந்து, சீக்கிசமா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தோட கோர் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா love one another. நீ யாரையும் ஹார்ம் பண்ணாதீங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, முடிஞ்சா ஹெல்ப் பண்ண, முடியலையா அப்படியே யூ பி யோர் செல்ஃப், டோன்ட் ஹர்ட் அதர்ஸ், லவ் ஒன் அனதர்ன்றதுதான் அன்பே சிவம், அவ்வளவுதான் மேட்டர், முடிஞ்சு போச்சு. அதுதான் he is telling that இந்த விஷயம் வந்து எதுல இருக்குன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில தான் இருக்கு. அண்ட் இத பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுலதான் நமக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் வந்து அண்ட் he also tells us to fight injustice. இன்ஜஸ்டிஸை நீங்க எப்படி ஃபைட் பண்ணணும்னா நான் வயலன்ஸ் மூலியமா தான் ஃபைட் பண்ணணும், வித்தவுட் ஹேட்ரட் ஆர் வயலன்ஸ். ஆனா அது இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் சிச்சுவேஷனுக்கோ பொலிட்டிக்கல் தியரிஸ்க்கோ நமக்கு கிடைக்கிற, இப்போ நான் போய் அமைதியா ஒரு இடத்துல உண்ணாவிரதம் உட்கார்றேன்னா என்னை ஒன்னும் கவனிக்கவே மாட்டான். ஒரு பேனர் வச்சு எனக்கு இப்போ எங்க வீட்டு பக்கம் ரோடு சரியில்லை,
மழை காலத்துலலாம் வந்து சேரும் சகதியுமா இருக்கும். நாங்க நடந்து போறப்பலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்துலலாம் வெறும் கால்ல தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் போய் ஒரு போர்டு போட்டு உட்கார்ந்து எனக்கு ரோடு போட்டு தர வேண்டும் அரசாங்கம்னு சொல்லி நான் ஒரு மூலையில உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வயலன்ஸ். தட் இஸ் ஐம் டாக்கிங் பிராக்டிகலி ரைட் நவ். நம்ம அந்த மாதிரி உட்கார்ந்தோம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவே வந்து அடிச்சு புடிச்சு கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல நான் தீ குளிக்கிறேன், இல்ல ஆபீஸ கொளுத்திடுவேன், இந்த மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணேன்னா the whole world will turn and see, ஆஹா இவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கடா, இல்ல நம்மள கொளுத்திடுவான். So that is how the world has become. ஆனா காந்தி என்ன சொல்றாரு, நீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க நான் வயலன்ஸ் மூலியமா இன்ஜஸ்டிஸ் ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பட் அவர் சொல்றது பிராக்டிக்கலா அப்ளை ஆகும் எப்பனா, you should have a very big patience. நமக்கு பொறுமை இருக்கணும். அவன் செய்யும் போது செய்யட்டும், அது வரைக்கும் நான் போராடுறேன் அப்படின்ற அந்த ஒரு டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் இல்லாத வரைக்கும் no man will able to follow non-violence to fight injustice. ஸோ அவரு இதை வந்து இன்ஜஸ்டிஸ் நான் வயலன்ஸா நீங்க எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றாருன்னா, த்ரூ சிவில் டிசோபீடியன்ஸ். அவர் ஹேட்ரட் அண்ட் வயலன்ஸா சொல்றது பிரேக்கிங் அன்ஜஸ்டிஸ் லா ஓப்பன்லி அண்ட் பீஸ்ஃபுல்லி, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அண்ட் மார்ச்சஸ், பிக்கெட்டிங் அண்ட் பாய்காட்டிங், ஃபாஸ்டிங், கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் லைக் பில்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது நம்ம நிறைய நம்ம நியூஸ்லயே பார்த்துருக்கோம், இந்த கிராமத்துல எல்லாம் வந்து ஏரி தூர் வாராம இருக்கும், ஆறு தூர் வாராம இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற வாலிப பசங்க இல்ல ஊர்க்காரங்களே சேர்ந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிருவாங்க. இவன் அரசாங்கத்தை நம்பி பிரோஜனம் இல்லைங்க, நாங்களே பாத்துக்கிறோம். தட் இஸ் வாட் ஹி சேஸ். இந்த மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, தேர் வில் பி யூனிட்டி இன் யுவர் பீப்புள். நம்ம ஊரு நம்ம இடம் நம்ம தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்க்கு வாங்க. தட் இஸ் ஹவு செல்ஃப் ரிலையன்ஸ் கம்ஸ் இன் ஹியர். சோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்துட்டு அவர் எதுல சொல்றாரு, எந்த மூமெண்ட்ல அவர் செஞ்சு காட்டியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, த்ரூ ஹிஸ் சம்பரான் சத்தியாகிரகா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், தாண்டி மார்ச், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இது எல்லாத்துலயுமே வந்து காந்தி ஹஸ் ஃபாலோட் ஆல் த நான் வயலன்ஸ் வே ஆஃப் ரெசிஸ்டிங் த இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வயலன்ஸ் அவர் எத்திக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினா கன்சிடர் பண்றாரு. இதை வந்து பொலிட்டிக்கல் வேலையும் நீங்க பார்க்கலாம். பட் மோர் தென் பொலிட்டிக்கல், யூ ஜஸ்ட் see this as a way of life. இப்ப நம்ம வீட்லயே வந்து என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, பொறுத்து போ, யாரு என்ன பண்ணாலும் the very first thing a girl hears is you why don't you adjust. பட் அதுவே வந்து பாய்ஸ் கிட்ட கேட்கும்போது, நீ எல்லாம் ஆம்பளை, நீ பேசலாம் அப்படின்னுவாங்க. பட் why don't we tell that to both the genders அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது there is a very big question mark. But what he says here is, எல்லா இடத்துலயும் இதை யூஸ் பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. இன் விச் வே அப்படின்னா, பர்சனல் கான்டாக்டா இருக்கட்டும், ஃபேமிலி ரிலேஷனா இருக்கட்டும், சோசியல் இன்ட்ராக்ஷன், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப், எவ்ரிவேர் யூ மேக் திஸ் அ வே ஆஃப் லைஃப். நான் வயலன்ஸ் யூ மேக் இட் அ வே ஆஃப் லைஃப். அதுதான் உங்க வாழ்றதோட ஒரு ஒரு சூத்திரமா கன்சிடர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அண்ட் he also asks us to transform in our inner way. செல்ஃப் பியூரிஃபிகேஷன் த்ரூ ப்ரேயர், மெடிடேஷன், ஃபாஸ்டிங், ஹியூமிலிட்டி, இது எல்லாமே வந்து அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் he talks non-violence as a tool for social justice. ஸோ ஃபார் ஒரு சோஷியல் ஈவலுக்கு நீங்க வந்து என்ன மாதிரி அதை நீங்க வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, த்ரூ நான் வயலன்ஸ். ஸோ சோஷியல் ஈவல்ஸ் அவரு எதை கன்சிடர் பண்றாருன்னா, untouchability, religious hatred, gender discrimination, exploitation of the poor and colonial domination. இது எல்லாமே வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா, த்ரூ வயலன்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு. பட் த்ரூ நான் வயலன்ஸ் யூ கேன் ரீகன்சைல் அண்ட் பிரிங் பேக் ஈக்வாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இது திஸ் இஸ் வாட் இஸ் ஒர்க் இஸ். நெக்ஸ்ட் வந்து இவரோட ஒர்க்குக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. பிகாஸ் இவரோட காலத்துக்கு அப்புறம் அந்த பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வார் வாஸ் ஹேப்பனிங். 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கும். பீப்புள் வேர் சஃபரிங். அண்ட் வெளியே வந்து வேர்ல்டு வார் நடந்திருந்தாலும் இந்தியா வாஸ் ஆல்சோ அஃபெக்டட். ஸோ இவரோட ஒர்க்குக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. இவர் சொல்றதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா அப்ளை ஆகும், இவர் ஒரு ஆளுக்கு அப்ளை ஆச்சே தவிர வேற எதுக்குமே வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லும் போதுதான் காந்தி says that violence brings temporary result,
பட் லாஸ்டிங் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் எது கொடுக்கும்னா நான் வயலன்ஸ் தான் கொடுக்கும்னு சொல்லி he has defended his philosophy. அண்ட் இவரோட லெகசி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து he was martyred in 1948, we all know that. அண்ட் இதை வச்சுதான் வந்து இதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் இதால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா American civil rights movement, Martin Luther King, Nelson Mandela. We all know Nelson Mandela is known as the Black Gandhi or the Gandhi of South Africa. So he was in jail for 27 years for nothing. And next was Dalai Lama. He was a Tibetan non-violence resistant. Cesar Chavez for labor rights movement. And then Aung San Suu Kyi for Myanmar's democracy movement. So இது வந்து in the beginning people were not able to accept, but later இது மூலியமா நிறைய குளோபல் லீடர்ஸ் கேம் அவுட். ஸோ த்ரூ காந்திஸ் இது பாத்தீங்க அப்படின்னா நான் வயலன்ஸ் உங்களுக்கு லாஸ்டிங் பீஸ் கொடுக்கும், பட் violence will not give you that. So better move on with non-violence. இதை வந்து யாரு வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவலா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல தான் இதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்றதுல தான் ப்ராப்ளம். எப்படி ஃபாலோ பண்ணணும் தான் he has spoken here. Any doubts in Gandhi's gospel of non-violence? No doubts? டவுட்ஸ்லாம் எதுவும் இல்லைங்களா? சரி, ஓகே. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட தி வேர்ல்டு கம்யூனிட்டி. ஸோ இவரும் வந்து இதே தான் பேஸ் பண்ணி பேசியிருப்பாரு, பட் இன் ஹிஸ் ஃபார்ம் ஆஃப் philosophy. So we all know Dr. Radhakrishnan. அவங்களோட பர்த்டே தான் September 5th. We are celebrating it as Teachers' Day. So he is one of the very most distinguished philosopher and education and statesman. And he was very globally, he was famous for his humanistic values, intellectual depth and humanistic values. He was globally famous. And modern world he has interrupted Indian philosophy in many stages. ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனியஸா நம்ம மோஸ்ட்லி இவரோட தாட்ஸ் வந்து ஹார்மோனியஸா இருக்கணும்ன்றது தான் ஹிஸ் வெரி மேஜர் தாட். அண்ட் ஹி வாஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் டு கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து வைஸ் பிரசிடென்டா இந்த இயர்ஸ்லாம் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. 1952 62 வரைக்கும் வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. லேட்டர் ஹி பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் 1962 to 67. And to honor him, and he was celebrated as one of the greatest teacher. That is why we honor his birthday as Teachers' Day on September 5th. So he was born in Tirutani, Tamil Nadu, into a middle class Telugu Brahmin family. And அவருக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே சொல்லி வந்து வளர்த்தது அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால தான். அண்ட் his father Sarvapalli Veerasamy, he worked in revenue department. And so he wanted his son to follow a religious life. அவங்க அம்மாவும் வந்து சீதாம்மா, she was also inspired, she also inspired him in his early moral and cultural growth. ஸோ மோஸ்ட்லி இந்த விஷயங்கள் கல்ச்சுரல் விஷயங்கள் மோரல் விஷயங்கள் எல்லாமே நமக்கு யார் சொல்லி தருவானா இட் வில் பி our mother, and our father will be teaching us the outside world on how to survey and rely அப்படின்றது. ஸோ இவரோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். எதனால அப்படின்னா ஸோ வி ஆல் நோ பிராமன் பீப்புள் தே வில் பி வெரிலி ரிலீஜியஸ். ஸோ அதே மாதிரி இவரும் வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், டெம்பிள் கல்ச்சர், பிலாசபிக்கல் ஐடியா இது எல்லாமே கலந்து it gave a very good, it paved a very good path for his intellectual career. So இவர் வந்து என்ன philosophyல இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா philosophy, ethics, comparative religion and western philosophical. ஸோ எல்லாத்தையுமே இவர் கலந்து படிச்சு அனலைஸ் பண்ணி, and இவர் as a student itself he was
famous and he attracted the attention of his professor. எப்படிப்பா இந்த பையன் இவ்வளோ philosophical thought இருக்கான்னு அவரோட ப்ரொஃபசர்ஸே வந்து were kind of looking at him in an awe. And later இவரோட philosophy வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரெண்டுமே ஒரு ஹியூமன் ப்ராக்ரஸ்க்கு ஒரு எசென்சியலான விஷயம் அப்படின்னு சொல்லி இவரோட philosophy இருக்கு. அண்ட் இன்டர்பிரேட்டட் எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்வைத்த வேதாந்தான்றதை தான் ஹி இன்டர்பிரேட்டட் இன் லாட். அது எதை சொல்லுதுன்னா யூனிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அண்ட் ஒன்னஸ். ஸோ எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நீங்க யூனிவர்சலா யூ பி ஒன் அப்படின்றதான் இது வந்து மீன் பண்ணுது. ஸோ அவரோட கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பிலாசபிக்கல் தாட்னு பார்க்கும்போது ரிலிஜனை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்றாரு. டாக்மா மீன்ஸ் ரூல்ஸ், more than rules he considered it as an experience. And harmony between eastern and western spiritual ideas, because அப்போ வந்து ஓரியன்டலிசம் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பீப்புளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து வரும். இந்த 1900s 1800 லாஸ்ட்லயும் இந்த பிகினிங் ஆஃப் 1900ஸ்லயும் பாத்தீங்கன்னா கால்கட்டால வந்து காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க. அட் தட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்றப்போ இங்கிலீஷ் பீப்புள் தே வாண்ட் தேர் சைட் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்கணும்வாங்க. நம்ம இந்தியன் பீப்புள் இல்லை எங்க சான்ஸ்கிரிட் எங்களோட வேங்கன்னு சொல்லி அங்க ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் பிலாசபிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வில் அரைஸ். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இது ரெண்டுக்கும் காமனா வந்து ஈஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவல் வெஸ்டர்ன், வெஸ்டர்ன் வந்து ரேஷனலிசம், இது ரெண்டுக்கும் ஒரு நடுநிலையை கொண்டு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஹி ஹஸ் ஸ்போக்கன். நெக்ஸ்ட் இஸ் யூனிவர்சலிசம் ஓவர் செக்டரேனியசம். எத்திக்ஸை வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தா அவர் வந்து கன்சிடர் பண்றாரு. அண்ட் எஜுகேஷன் தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டூலா வந்து ஹி இஸ் கன்சிடரிங். அண்ட் இவரோட பிலாசபி வந்து எதை பிரிட்ஜ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் ஹிந்து தாட்டையும் மாடர்ன் கம்பேரிட்டிவ் பிலாசபியையும் வந்து இது பிரிட்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இவரோட மேஜர் ஒர்க்ஸ் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இந்தியன் பிலாசபி, பிலாசபி ஆஃப் உபனிஷத், பகவத்கீதா, எஸ் கமெண்டட் ஆன் பகவத்கீதா லைக் காந்தி டிட், an idealistic view of life which is a very important work. Eastern religion and Western thought, religion and society எல்லாமே இவரோட ஒர்க்ஸா கன்சிடர் ஆகுது. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் அண்ட் நேஷனல் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது he was a very dedicated patriot. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணியிருக்காருன்னா he was an Indian ambassador to Soviet Union. சோவியட் யூனியன் அப்படின்னா எதுனா இப்போ இருக்கிற கரண்ட் ரஷ்யாவை தான் we consider it as. அது once upon a time it was known as Soviet Union. Later he became vice president and president of India. ஸோ இவரோட பிரசிடென்சி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டிக்னிஃபைடான அந்த இவர் இருந்த டேர்ம்ல வந்து இட் வாஸ் வெரிலி இந்தியா வாஸ் ஹேவிங் அ வெரி குட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் டே. அவரு கிட்ட வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்களாம் டு செலிப்ரேட் இஸ் பர்த்டே. ஸோ அந்த டைம் அவர் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா instead of celebrating my birthday, it would be my proud privilege if September 5th is observed as Teachers Day. இது அவரே கேட்டுக்கிட்டதுனால we are honoring him on his legacy அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவரோட மேஜர் ஒர்க்ஸ்ல வந்து நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் இந்தியன் பிலாசபி, 2 வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 1923, செகண்ட் வால்யூம் 1927ல வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ 2 வால்யூம் ஒர்க். இதுல வந்து அவர் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி எதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பிலாசபிக்கல் சிஸ்டம், வேதாந்தா, புத்திசம், ஜைனிசம், நியாயா, சம்யகா, மிமாசா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடியா வந்து இந்தியன் ஏன்ஷியன் பிலாசபி எல்லாத்தையும் படிச்சு அதை வந்து இன்டர்பிரட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வெஸ்டர்ன் பீப்புள் இப்பயும் நீங்க போய் லண்டன்ல பிரிட்டிஷர், அதாவது வந்து பிரிட்டிஷர் இந்த சென்ஸ் ரொம்ப அவனுக்கு வந்து பிரிட்டிஷ்லயே பிறந்து வளர்ந்து அவங்களோட கல்ச்சர் எஜுகேஷன்ல வளர்ந்தவன்ட்ட போய் இந்தியன் பீப்புள் பத்தி உன்னோட தாட் என்னன்னு கேட்டா அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான்னா தே ஆர் புவர்ன்றுவான்.
வெரி ஃபர்ஸ்ட் திங். அண்ட் சரியா அவங்க தாட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கலாம் வந்து இந்த கேனிபல்ஸ் மாதிரியான ஆளுங்க, கேவ்மேன் பீப்புள்னு முடிச்சு விட்டுருவோம். பிகாஸ் அவனோட தாட் படி இந்தியன்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட். நான் சொல்றது வெரி பியோர் பிரிட்டிஷ் பர்சன் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் இதை தான் சொல்லுவான். ஸோ தே ஹேட் அ வெரி பிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நம்மளோட இந்தியன் லிட்ரேச்சரா இருக்கட்டும், இந்தியன் எஜுகேஷன் அண்ட் பிலாசபியா இருக்கட்டும், அவன் காலத்தை விட பழசானது, மோஸ்ட் வர்தியஸ்ட். அண்ட் இதெல்லாம் அப்பயே சொல்லியிருக்காங்களா, 800 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க சொன்னதுதான் அவன் இப்ப சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ தே ஹேட் திஸ் மிஸ் பிகாஸ் வி பீப்புள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டோம். நம்ம அதை அவங்க கிட்ட காட்டவோ ஆர்கியூ பண்ணவோ வி டிட் நாட் ஹாவ் தட் braveness and courage and braveness சொல்லிக்கலாம். So they had a very big misunderstanding about Indian philosophy. ஸோ லாஜிக்கல், எத்திக்கல், சயின்டிபிக், ஸ்பிரிச்சுவலி ப்ரொஃபவுண்டா வந்து இந்தியன் பிலாசபி இருந்துச்சு. அதை அவங்க ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் மூவிங் ஆன். ஸோ இது நீ உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே தப்புன்னு சொல்லி அதை பத்தி பேசினது தான் இந்த பர்டிகுலர் ஒர்க். நெக்ஸ்ட் இஸ் த பிலாசபி ஆஃப் உபனிஷத். We all know Upanishads, which is a text of Hinduism, spiritual text. So அதுல வந்து அவர் எதை பத்தி பேசியிருக்காரு, எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, he tells that Upanishad teach முக்கியமா ரெண்டு விஷயம். One is unity of individual soul, ஆத்மா பத்தி, and universal soul, பிரம்மா பத்தி அப்படின்றத வந்து he has spoken. Next is Bhagavad Gita. He has commented. இதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டயலாக்கா பிட்வீன் டியூட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். ஸோ இதுல வந்து கீதா எதை நமக்கு டீச் பண்ணுது அப்படின்னா, கர்ம யோகா, பக்தி அண்ட் ஞானம், இதெல்லாம் வந்து அதை டீச் பண்ணுது. ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் ரொம்ப முக்கியம், அதுக்கு என்ன தேவைன்றத பகவத்கீதா வந்து எப்படிலாம் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு யூனிவர்சல் கைடா இருக்குன்றத he has commented and explained us in a simple manner. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் தாட். ஸோ இதுலயும் வந்து நீங்க டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும், திஸ் புக் கம்பேர்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் தாட்ஸ். ஸோ இதுல வந்து அவர் ரெண்டு ட்ரெடிஷனுமே வந்து இட் சீக்ஸ் ட்ரூத் தான், பட் த்ரூ டிஃப்ரெண்ட் அப்ரோச்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் ஒர்க்கா வந்து இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து an idealist view of life 1932. இது வந்து பேஸ்ட் ஆன் his Upton lectures at Oxford. ஸோ இவர் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய இடத்துக்கு போயிருப்பார். ஸோ அங்க இவர் பேசின லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து he has made it into a book. ஸோ அதுல he has explored the meaning and purpose of life. ஐடியலிசம்னா என்னன்னு ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. ரியாலிட்டி தான் அல்டிமேட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெட்டீரியல் வந்து கிடையாது அப்படின்னு இதுலயும் வந்து பிலாசபிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த புக்கு பேசிக்கா எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரீடம், ஃபேத், மொராலிட்டி, இன்ட்யூஷன் அண்ட் relationship between philosophy and religion. And next work is Religion and Society 1947. ஸோ இதுல வந்து ஒரு ரிலிஜன் எப்படி வந்து ஒரு சொசைட்டியை ஷேப் பண்ணுது, அது வந்து சூப்பர்ஸ்டிஷன் அதை தாண்டி how it promotes peace, compassion and unityன்றத அவர் டிஃபைன் பண்ணியிருப்பாரு. Next is Recovery of Faith 1955. This was written after World War II. ஸோ இவர் வந்து இந்த ஒர்க்ல எதை பத்தி ஆர்கியூ பண்றாருன்னா, மெட்டீரியல் ப்ராக்ரஸ் வித்அவுட் மாரல் வேல்யூ லீட் டு வயலன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன். மாரல் வேல்யூ இல்லாம நீங்க மெட்டீரியல் ப்ராக்ரஸ் பண்றது சுத்த வேஸ்ட்ன்றது தான் அவர் வந்து இங்க கொண்டு வர. அண்ட் he also calls for revival of spiritual faith based not on blind belief but on reason, ethics, personal experience of divine. ஸோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் அண்ட் இட்டர்னல் லைஃப்க்கு என்ன தேவையோ அதை பத்தி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் பிரின்சிபல் உபனிஷத் 1953. ஸோ இது வந்து எது சொல்லுதுன்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் அண்ட் கமெண்ட்ரி ஆன் மேஜர் உபனிஷத். தெர் ஆர் லாட் ஆஃப் உபனிஷத்ஸ் இன்
Hinduism. So அதை வந்து translate பண்ணி he has also defined it அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். So these are all the works and life of Radhakrishnan. Any doubts till this? Okay, we have a lot of comments. He's one of the founder of Helpage of India, second ambassador of the Soviet Union. Okay, and teaches day. And he was nominated for Nobel Prize 16 times. That's true. So thank you for sharing. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? If not, we'll move on to the text. So in the work, the world community, இதோட மேஜர் தீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் பேசியிருப்பார். என்னன்னு அப்படின்னா உங்களுக்கு பிரதர்வுட் பத்தி சொல்லியிருப்பார். பிரதர்வுட் அப்படின்னா வந்து நாட் வித்தின் ஹவுஸ், பட் ஹி டாக்ஸ் இன் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் பிரதர்வுட், பீஸ் அண்ட் ஹார்மனி இன் வேர்ல்ட், and then human unity, global responsibility பத்தி பேசியிருப்பாரு. Spiritual values, and he also talks about international cooperation. அண்ட் இந்த ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதுல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனிட்டி இஸ் ஒன் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி ப்ரோஸ் படிக்கும்போது அதோட மேஜர் கொட்டேஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த லைன்ஸ்லாம் கேட்டு இது எதுல இருந்து வருது, இது யாரு சொல்லியிருக்கா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர். And he also tells that peace cannot be achieved through force, but through understanding and cooperation. The world has become one unit through science and technology. அப்படின்றது எல்லாமே வந்து இவரோட ஒரு மேஜர் கொட்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஒர்க்கா பார்க்கலாம். அண்ட் ஹி ஆல்சோ டெல்ஸ் தட் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒர்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் லெவல், அதாவது வேர்ல்டு லெவல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஒரு பீஸ் இருக்கணும், ஒரு ஹார்மனி இருக்கணும். அண்ட் ஸோ வேர்ல்டு கம்யூனிட்டிக்கான ஐடியா என்ன, மேன்கைண்ட் யூனிட்டி என்ன, நீங்க நேஷனலிசம் தனித்தனியா பிரிஞ்செல்லாம் இருந்தீங்கன்னா அதோட டேஞ்சர்ஸ் என்னவா இருக்கும். ஸோ அந்த டேஞ்சர்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், இல்ல பீப்புளை சேவ் பண்ணணும்னா யூ நீட் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன். அண்ட் பீஸோட ரோல் என்ன, எஜுகேஷனோட ரோல் என்ன, ஸோ spiritual foundation of world unity. So இது பத்தி தான் வந்து he would have spoken. So getting into the text. ஸோ வேர்ல்ட் கம்யூனிட்டி இது வந்து எதை அனலைஸ் பண்ணுது இந்த எஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அனலைசஸ் குளோபல் சிவிலைசேஷன், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அண்ட் அர்ஜென்ட் நீட் ஃபார் யூனிட்டி அமாங் நேஷன். ஸோ இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து இது எழுதியிருக்காங்க. அப்போனா யூ கேன் சி தட் இந்த கோல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட ஆஃப்டர் மேத், செகண்ட் வேர்ல்டு வாரோட ஆஃப்டர் மேத்லாம் பார்த்தோம்னா இட் வாஸ் வெரி ட்ராமட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீப்புள் இட் செல்ஃப். ஸோ காமன் பீப்புள் எப்படி அவங்களுக்கு ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில இருந்து சோல்ஜர்ஸ் போயிருந்திருப்பாங்க, திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஈவன் தே வுட் ஹவ் நாட் காட் தே, அந்த வீட்டில இருந்து போனவங்களோட பாடி கூட அவங்களுக்கு திரும்பி வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி தே ஹேட் வெரி லாட் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் வந்து இட் ஸ்டார்டட்.
ஸோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பவர் ஜாஸ்தி ஆகும், மாரல் டெவலப்மெண்ட் குறைஞ்சிரும். ஸோ தட் இஸ் வாட் ஹி டெல்ஸ் யூர், வி நீட் யூனிட்டி அண்ட் கோஆபரேஷன் ஆஃப் ஹியூமன் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் அண்ட் பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹி இஸ் அக்னாலஜிங் ஹியூமன் ஹிஸ்டரி அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஏஜ். ஸோ நோ லாங்கர் அ கலெக்ஷன் ஆஃப் ஐசோலேட்டட் ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் சொசைட்டி. சொசைட்டி அப்படின்னாலே என்னன்னா எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுதான் சொசைட்டி. ஸோ அவரு ஹியூமன் ஹிஸ்டரியை பாக்குறாரு ஃப்ரம் த பிகினிங். யூ கேன் பிரிங் இன் டார்வினோட தியரி கூட நீங்க கொண்டு வாங்க. குரங்குல இருந்து மனுஷன் எப்படி வாழ்ந்தான், கூட்டா வாழ்ந்தான், நிறைய பேர் கூட சேர்ந்து வாழ்ந்தான், அவனே விதைச்சான், சாப்பிட்டான். ஸோ ஹி பிரிங்ஸ் அவுட் ஆல் தோஸ் திங்ஸ். அது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சொசைட்டி வந்து தனியா வாழ்றதோ செல்ஃப் சஃபிஷியன்டான விஷயமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஆல்சோ சயின்டிபிக் டிஸ்கவரி, இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இது எல்லாமே நேஷனை வந்து க்ளோசரா கொண்டு வந்துருச்சு. லைக் ட்ரேடு, ஷேரு, இந்த மாதிரியான விஷயங்கள், டிஃபென்ஸ் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ பிசிக்கலா இப்போ வந்து ஐ எம் டாக்கிங் டு யூ ஆல் பீப்புள். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கலாம், நான் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இருக்கலாம், ஆர் ஈவன் ஐ கேன் பி இன் துபாய் அண்ட் ஐ கேன் டேக் கிளாஸ் இல்லைங்களா. இப்போ வந்து எந்த அளவுக்கு வி ஆர் கனெக்டட், நம்ம மூஞ்சுக்கு யாரையாச்சும் பார்க்கணும்னு நினைச்சோம்னா இமீடியட்லி வி ஆர் டூயிங் வீடியோ கால் பண்ணி பேசுறோம். பட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேளுங்க, அவங்களுக்கு லேண்ட்லைனே பெரிய விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் எஸ்டிடி பூத்ல போய் தான் வந்து வி யூஸ் டு, அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் கால்க்குலாம் வந்து நிறைய காசு, டொமஸ்டிக் கால்க்கே வந்து 10 ரூபாயோ 14 ரூபாயோ, நாட் ஈவன் 2 மினிட்ஸ் பேசுறதுக்கு கூட வந்து அந்த மாதிரி. ஐ ரிமெம்பர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் வித் மணி அலாங் வித் மை மதர் அண்ட் பிரதர். ஸோ இந்த மாதிரி இருந்த நம்ம இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோம். ஓகே ஃபைன், வி ஹவ் ஆல் டெவலப்டா இருக்கும். ஆனா நம்ம இப்போ கனெக்டடா இருக்கோமான்ற அந்த கொஸ்டின் மார்க் தான் ஹி இஸ் பிரிங்கிங் இட் அவுட். ஸோ பிசிக்கல் டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணிருச்சு சினிமா, ரேடியோ எல்லாமே. இன்டெலெக்சுவலாவும் சரி, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் எல்லாமே போயிருச்சு. பட் இதனால ஐசோலேஷன் இம்பாசிபிள் தான், ஆனா ஹியூமனிட்டி இருக்கா அப்படின்றது தான் த கொஸ்டின் மார்க் இஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்டர்டிபெண்டன்ஸை வந்து ஃப்ராக்மெண்ட், நம்ம எதுலயோ கனெக்ட் ஆகுறோம், பட் பொலிட்டிக்கலா, சோசியலா, ஐடியாலஜிக்கலா வி ஆர் ஃப்ராக்மெண்டட். ஃப்ராக்மெண்டட்னா சதறி இருக்கும் அப்படின்றதான் மீனிங். அண்ட் ஹி ஆல்சோ டெல்ஸ் தட் மெனி நேஷன் எதை வந்து ரிலே ஆயிருக்குன்னா நேஷனலிசம், டாமினன்ஸ். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் செக்யூர் பண்றதுக்கு டாமினேஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. வி கேன் சி அது நம்ம இப்போ வி ஆர் சீயிங் இட் லைவ். அமெரிக்கா வந்து வெனிசுலா, கிரீன்லாந்து, இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ட்ரி எல்லாம் டாமினேட் பண்ணுது. ஏன்னா அதோட செக்யூரிட்டியை வந்து அதை சேஃபா வச்சுக்கிறதுக்காக. ஸோ these are all the things he is telling. And he also tells பாஸ்ட்ல டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சு, கொலோனியல் ரூல், மிலிட்டரி ரைவல்ரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே ரொம்ப டிசாஸ்டரா இருக்கு, பிகாஸ் வி ஆர் இன் தி எரா ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், விச் ஹி இஸ் நாட் அப்ரிஷியேட்டிங் அண்ட் அக்செப்டிங்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர் நேஷனலிசம் கிரிட்டிசைஸ் பண்றாரு, பவர் பாலிடிக்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றாரு. இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எஸ்ஸே. ஸோ பாலிடிக்ஸ் பேசுற மாதிரி தான் இருக்கும். என்னடா கிளாஸ்ல இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் கரெக்டா தப்பான்னு லாஜிக்கா யோசிக்காம நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மேக்கிங் அ வெரி வெரி பேட் கிரிட்டிசிசம் ஆன் நேஷனலிசம். ஸோ நேஷனலிசம்னு சொன்னோம்னா இந்தியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், வெளியே இருந்து வரவனா நாங்க வாழ வைக்க மாட்டோம், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேஷன் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவே வந்து இருக்காது. யார் வேணாலும் அதுக்காக வந்து மத்த கண்ட்ரி வந்து டாமினேட் பண்ணும் அப்படின்றதும் இட் டசன்ட் மீன்ஸ். இவர் என்ன மாதிரி நேஷனலிசம் பேசுறாரு அப்படின்னா, நேஷனலிசம் பிகம்ஸ் டேஞ்சரஸ் எப்போனா when it denies the rights and dignity of other nation. நீங்க அடுத்ததையும் எம்ப்ரேஸ் பண்ணிக்கோங்க, உங்களோடதையும் விட்டு கொடுக்காதீங்கன்றதான் சொல்றாரு. உன்னோடத விட்டு கொடுத்துட்டு அடுத்ததை எம்ப்ரேஸ் பண்ணுங்க, அதுக்கு அடியில போயிருங்க அப்படி சொல்லல. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து உங்களோடத மட்டும் புடிச்சு நின்னுட்டு அடுத்தவனோடதையும் அக்செப்ட் பண்ணாம இருக்காதீங்க. So he tells that you don't deny the rights and dignity of other nation and don't hold on to you very tight. ஏன் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரியில அக்ரெசிவ் நேஷனலிசம் தான் வந்து இந்த வேர்ல்டு வார், ஃபாசிசம், நாசிசம் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கான ஒரு ரீசனாவும் வந்து வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
And he also tells that nationalism வந்து நீங்க ethical principle இருந்து செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா it becomes source of hatred, suspicion, conflict and war. அதுவே வந்து நீங்க எத்திக்கலோட கனெக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா அண்ட் நீங்க வந்து செல்ஃபிஷா ஆயிடுறோம். when you are holding on to nationalism you become very selfish. அதுவே டிப்ளமசிய வந்து he tells that it becomes a game of manipulation and international relationship driven by fear rather than mutual respect. So what he says is உங்களோட nationalism வந்து ஒரு mutual respect இருக்கணும். அதுவும் ஒரு கண்ட்ரி கூட மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரியும் மத்த எல்லா கண்ட்ரியோடையும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இருங்க. அவங்களுக்கு முடிஞ்சா உதவி பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான உதவியை கேளுங்க, செய்யறாங்களா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, செய்யலையா உங்களை நீங்களே டெவலப் பண்ணி அதை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறதுன்னு பாருங்கன்றார். அதுவே நம்ம வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நீங்க நின்னீங்கன்னா இட் ரிசல்ட்ஸ் ஒன்லி இன் வார். ஏன்னா நீங்க போய் இப்ப வந்து இஃப் யூ கோ ரீட் ஒண்ணுமே இல்ல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அதுல வேர்ல்டு வார் எப்படி ஆரம்பிச்சிருக்கும், எதனால வந்து இந்த அளவுக்கு டிசாஸ்டரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் 1 or 2 பீப்புள்ஸ் ஈகோ தான் வந்து இந்த டெஸ்ட்ராய் இவ்வளோ பெரிய டெஸ்ட்ராய் ஆனதுக்கு. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி குண்டு போட்டிருப்பாங்க, அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்காரன் தெரியாதனமா அமெரிக்காவை அடிச்சிருவோம். he doesn't know that comes under அமெரிக்கனோட அந்த பார்டருக்குள்ள வரும்ன்றதே தெரியாது. அவனை யாரோ மிஸ்லீட் பண்ணிடுவாங்க ஜப்பானை அண்ட் he will ஒரு குட்டி ஹார்பரையோ போர்ட்டையோ அவன் போட்டு தள்ளிடுவோம். அதனால வந்து பாதிப்பு அவ்வளோக்கா இருக்காது. பட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கனோட ஈகோ வந்து அவன் என் ஏரியாவை தொட்டுட்டு அவனை காலி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிதான் ஹிரோஷிமா நாகசாகிய வந்து they would have destroyed. அந்த அந்த பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம். அந்த ரேடியேஷன் தட் வாஸ் எஃபெக்டிங் ஜப்பான் ஃபார் அ வெரி லாங் டைம். பட் தென் அவங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. So that is what he is telling here. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஆனா இப்போ கரண்டா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படி இல்ல. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர். நம்ம இதை பண்ணா இவன் இப்படி செஞ்சிருவானோ, இந்த நாடு நம்மள இது பண்ணிருமோ அழிச்சிருமோன்ற அந்த ஒரு பயத்துல வாழ்றோம். he is talking this in 1950s. அப்பயே பாத்தீங்கன்னா 1950ஸ்லயே அவர் இதை பேசியிருக்காருன்னா அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னு. and he also tells that ட்ரூ பேட்ரியாட்டிசம் வந்து ஹியூமனிட்டியை கான்ட்ரடிக்டே பண்ணாதுன்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் he also tells a man cannot love his nation and simultaneously hate other nation. ஏன்னா எல்லாருமே பீப்புள் தான், எல்லா நேஷனும் நேஷன் தான். உன் கண்ட்ரியை மட்டும் நேசிச்சுட்டு நீ இன்னொரு கண்ட்ரியை நேசிக்கலன்னா யூ ஆர் நாட் அ மேன் வித் ப்ராப்பர் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. And he also tells that rigidana national boundaries இருக்கு. Past can no longer decide the future of civilization. So entire human race-மே நம்ம ஒண்ணு அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்கு வரணும்னு சொல்றார். Next he talks about new moral vision பத்தி பேசுறார். He tells that modern civilization ஓட greatest weakness moral foundation தான் அப்படின்றார். Because modernize ஆக ஆக moralன்ற ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல ஸ்கூல் படிக்கும் போது மாரல் கிளாஸ்னே ஒரு கிளாஸ் இருக்கும். வெனஸ்டே காலையில ஃபர்ஸ்ட் கிளாஸே அந்த மாரல் கிளாஸா தான் இருக்கும். ஆனா இப்ப அப்படி ஒரு கிளாஸ் இருக்கானே தெரியல. யூ கேன் சி நியூஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். பொம்பளை பிள்ளை பெத்தவங்களும் சரி, ஆம்பளை பிள்ளை பெத்தவங்களும் சரி. ஈவன் தோ அவர் கிட்ஸ் ஆர் 15 or 16 years இருந்தாலுமே நமக்கு பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டுல கூட அந்த புள்ள உசுரோட இருக்குமான்ற கேள்விக்குறி நிறைய இருக்கு. ஸோ மாரல் ஃபவுண்டேஷன் மாடர்ன் வேர்ல்டுல இருக்கும், டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கும், டெக்னாலஜிக்கலா டெவலப் ஆகுறோம்னு பேசுறோம். ஆனா அந்த மாரல் ஃபவுண்டேஷன் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி he is questioning. ஏன்னா அது நம்ம கிட்ட சுத்தமா இல்ல. இந்த மாரல் ஃபவுண்டேஷன் இல்லனாலே ஹியூமனிட்டி இருக்காது. அண்ட் when you don't have any moral foundation, இந்த ஹியூமனிட்டி என்ன ஆகும்னா டெஸ்ட்ராய் தான் ஆகும்னு சொல்லி he is telling. And he also gives a very good example. Knowledge is abundant but wisdom is scarce ன்னு சொல்லி சொல்றாரு. And he also talks about science. Geographical barrier பத்தி பேசுறாரு. நமக்கு முன்னெல்லாம் வந்து இந்த geographical barrier is எல்லை கோடுகள் அதுதான். So but he also tells that geographical barrier விட human heartல இருக்கிற barriers தான் ஜாஸ்தியா இருக்கு. Because we are all divided by prejudice, race, religion and ideology. Weapons ரொம்ப grow ஆயிருச்சு, கம்பேஷனே வந்து சுத்தமா இல்லைன்னு சொல்லி சொல்றார். He also then talks about
ஜீனியஸ் சயின்டிபிக் ஜீனியஸ்லாம் வந்து ஒரு டிசீஸை கியூர் பண்ற வழியை விட்டுட்டு வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணி ஹியூமனிட்டி அழிக்கிறாங்க. இப்போ கேன்சருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நவ் வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்க்கு இன்ன வரைக்கும் ஜாண்டிஸ்கோ ரேபிஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனா சயின்டிபிக் நம்ம நிலாவுக்கு வண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம், பட் ஹியூமனை காப்பாத்துறோமா இல்ல. தட் இஸ் வாட் ஹி இஸ் டாக்கிங் ஹியர். Next, he also tells that humanity develops global ethical conscience. Technology வந்து will become a curse rather than a blessing னு தீர்க்கதரிசி மாதிரி அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு. பிகாஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகுறப்ப என்ன ஆகுது, டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரியில டெவலப் ஆகி இட் டெஸ்ட்ராய் ஹியூமனிட்டி. அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னா பீஸ், டாலரன்ஸ், ஜஸ்டிஸ், பிரதர்ஹுட் இது எல்லாமே அழிஞ்சுதான் போகுதுன்னு சொல்றாரு. Next, he also talks about religion and spiritual unity. So, spirituality தான் வந்து ஹியூமனிட்டியை யுனைட் பண்ணணும்னு சொல்றாரு. எந்த ஒரு ரிலிஜனுமே வந்து அவனை அழிச்சிருங்க, அவனை போட்டு தள்ளிருங்க, கொன்றுங்க அப்படிலாம் சொல்ல. எல்லா ரிலிஜனுமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுது ஆர் ஷேர் பண்ணுது. என்ன அப்படின்னா ஹையர் மாரல் ஆர்டர், டிக்னிட்டி ஃபார் ஆல் பீயிங்ஸ் அண்ட் டியூட்டி ஆஃப் கம்பேஷன். ஸோ லவ் அண்ட் கம்பேஷன் இருக்கணும்னு தான் எல்லா ரிலிஜனும் சொல்லுதுன்றார். And he also tells that essence of religion, not ritual or doctrine, but human unity and moral responsibility. இதுதான் வந்து ஒரு ரிலிஜனோட முக்கியமான எசன்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. And then he also talks that mankind வந்து hatred, violence தாண்டி நம்ம இன்னும் வளரலாம் அப்படின்றார். And he also interprets religion that shared values, டாக்மாஸ் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. என் ரிலிஜன் தான் பெருசு, உன் ரிலிஜன் வந்து கம்மி அப்படின்ற அந்த ஒரு தாட்டே இல்லாம ஷேர்டு வேல்யூஸை பாருங்க, அந்த வேல்யூஸை ஹோல்ட் ஆன் பண்ணி உங்களை வந்து டெவலப் பண்ணுங்க, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதனால யூ வில் ஹாவ் அ பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ வந்து நான் ஹிந்துஸ்ல என்ன சொல்லுவாங்க, அன்பே சிவன்வாங்க. நான் என்ன சொல்வேன், ஒரு கிறிஸ்டியனா வந்து என்னது இல்ல ஏசுதான் வந்து அன்புன்னு நான் சொல்லுவேன். நான் அவர் தான் லைட்டுன்னு சொல்லுவேன். இங்க புத்திஸ்ட் பீப்புள் புத்தர் தான் லைட்னா ஓகேங்க, நமக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கா, இருட்டுல இருக்க கொடுக்க யாரோ ஒருத்தர் வெளிச்சம் காட்டுறாங்க, அந்த வெளிச்சத்துல நான் நடந்து போய்க்கிறேன், அதே வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி நீங்களும் வாங்க, அவ்வளவுதான் அக்செப்டன்ஸ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், முடிஞ்சிச்சு. இல்ல என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்னு அந்த ஒரு தாட்டுக்கே வராதிங்கன்னு சொல்றாரு. பிகாஸ் அதுவும் வந்து இட் லீட் டு டெஸ்ட்ராய்மெண்ட் தான் அப்படின்றது தான் மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் ஹி டாக்ஸ் அபவுட் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் பத்தி இங்க பேசுறாரு. எது அப்படின்னா டெமோக்ரஸி தான் பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டெமோக்ரஸியை வந்து நீங்க ஒரு மாரல் பிலாசபியா கன்சிடர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கும், லிபர்ட்டி கொடுக்கும், அது எல்லாத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. டெமோக்ரஸியை வந்து ஒரு என்கரேஜிங் லெவலா வச்சுக்கோங்க, வயலன்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அண்ட் ஹி ஆல்சோ டெல்ஸ் தட் you have to respect international law and peaceful negotiation. நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா உன் நாட்டுல குண்டு போட்டுருவேன், அப்படி இருக்கக்கூடாது. பீஸ்ஃபுல் நெகோசியேஷன், ரெண்டு பேத்துக்கும் எது ஓகே எது ஃபைன் அப்படின்றத வந்து கொண்டு வாங்க. டிக்டேட்டர்ஷிப், அத்தாரிட்டேரியனிசம் இஸ் நாட் ஓகேன்றதுதான் அவரோட ஐடியாலஜியா இருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்டு கவர்னன்ஸ். ஸோ யூஎன் பார்த்தீங்கன்னா 1930s and 40s தான் வந்து யூஎன், தட் இஸ் யுனைடெட் நேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை ஆரம்பிக்கிறப்பே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அது ஒரு 2 வருஷம் இருக்கும், திருப்பி அதை கலைச்சிருவாங்க, மறுபடியும் வரும், கலைச்சிருவாங்க. இட் வாஸ் ஹேப்பனிங். ஸோ வாட் இஸ் டெல்லிங் இஸ் நேஷன்ஸ் வந்து ஷுட் டெமான்ஸ்ட்ரேட் சின்சியரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வில்லிங் டு காம்ப்ரமைஸ். இந்த கடைசி விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. Next he talks about world government வந்து ரிஜிடா இருக்கக்கூடாது. You have to be a little flexible to share each responsibility and legal frameworks எல்லாமே நீங்க ஷேர் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படி இருந்தா மட்டும்தான் you can protect human right, mediate conflict and promote global welfare. If you are very rigid, you will not able to follow these things ன்னு சொல்லிட்டு இருக்காரு. And next he also tells about economic cooperation, global economic justice பத்தி பேசுறார். This is not an ideology but from inequality and competition for resources. So small number of nation வந்து vast wealth வச்சிருக்கோம், அதுவே million people will be suffering. So இங்கேயும் ஒரு compromisation வந்து fair distribution of reserves, reduction of extreme poverty, cooperation in trade rather than exploitation,
ஸோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், எக்கனாமிக் பாலிசிலாம் ஹியூமனிட்டிக்கு பேஸ் பண்ணிருங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை வந்து he is not accepting. Next he also talks about cultural diversity and mutual respect. ஸோ இதுல வந்து கல்ச்சுரல் pluralism பத்தி பேசுறாரு. He wants every community to have cultural uniformity. So every civilization has contributed art, literature, philosophy, science. ஸோ இது எல்லாமே குளோபல் ஹெரிட்டேஜ்ல வரும். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூ வில் ஹாவ் அ ஹார்மோனியஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் he also tells that education for peace. ஸோ ஹவு ஹி டெல்ஸ் தட் எஜுகேஷன் வந்து ஒரு பீஸுக்கான வழிவகுக்கிறது வந்து எஜுகேஷன் தான். பிகாஸ் பீஸ் கேனாட் கிரியேட் பொலிட்டிக்கல் லீடர் ஆர் டிப்ளமேட்ஸ். இட் மஸ்ட் பி கல்டிவேட்டட் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் சிட்டிசன் ஃப்ரம் வேர் தே டெவலப். பிகாஸ் 5ல சொல்லி தரது தான் 50 வயசு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும்னா ஹியூமன் ரைட்ஸ் பத்தி சொல்லிக் கொடுங்கன்றார். வேர்ல்டு ஹிஸ்டரி பத்தி சொல்லிக் கொடுங்க. நேஷனல் டிஸ்டார்ஷன், அதாவது இவனா அவனும் சண்டை போட்டான், இவன் ஜெயிச்சா இவன் தோத்தான், இந்த விஷயத்த சொல்லி தராதிங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி சொல்லி கொடுங்கன்றார். வேர்ல்டு கல்ச்சரை அப்ரிஷியேட் பண்ண சொல்லி கொடுங்க. யூனிவர்சல் எத்திக்ஸ் பத்தி பேசுங்க. கோஆபரேஷன் அண்ட் டாலரன்ஸ் பத்தி சொல்லி கொடுங்கன்றாரு. பட் இந்த 5 விஷயமே இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a very big question mark. And finally he talks about a vision for future. He wants a cautious optimism. காஷியஸா பாசிட்டிவா இருங்க. ஒரு you build a very good community, ஆனா அது வந்து கஷ்டமான விஷயம், பட் you have to build என்றார். And he also tells alternatives in the war, destruction, இதுக்கான இதெல்லாம் unacceptable, இதுக்கு ஏதாச்சும் alternatives கொண்டு வாங்கன்னு சொல்லி he finishes with a hope. அவர் என்ன ஆல்டர்னேட்டிவ் கேட்கிறாருன்னு பார்த்தோம்னா we have to be guided by wisdom, compassion, purpose, humanity, இது எல்லாமே வேணும்னு சொல்லி சொல்றாரு. And he also talks that peace rather than violence, cooperation rather than domination, and unity rather than fragmentation. So this is what is the core principle of his essay. And he ends with hope. என்ன அப்படின்னா வேர்ல்டு கம்யூனிட்டி ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் கிடையாது. இட் இஸ் அ மாரல் நெசசிட்டி ஃபார் சர்வைவல் அண்ட் சிவிலைசேஷன். ஸோ என்னென்னலாம் ஒரு மனுஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம வாழணும்னா ஒரு ஹோல் வேர்ல்ட் வில் பி அண்டர் பீஸ்ன்றத ராதாகிருஷ்ணன் has brought it out in this particular single essay. So any doubts in this essay? இது கொஞ்சம் பெரிய essay தான். So it is our duty to sit and study. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அகாடமி மெட்டீரியல்ஸ்லேயே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஹெட்டிங் கீழேயும் 2 to 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க ஹிண்ட் வந்து எடுத்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ்? குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். நான் கமெண்ட் பாக்ஸில் ஒன்று போட்டிருக்கேன், அது இந்த எஸ்ஸே தான் வருதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நான் படித்த எஸ்ஸேல நிறைய பாயிண்ட்ஸு கொட்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு நிமிஷம். ஒரு 2 minutes இருங்க, நான் செக் பண்றேன். Original text ஒரு நிமிஷம் இருங்க சார். I'm sorry. நீங்க இவ்ளோ டீடைலா போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு நோ த கண்டென்ட். ஸோ தட் இஸ் இனஃப். நான் படிச்ச எஸ்ஸே தானே மேம்?
அதுதான் சார் 52% were soldiers and 48% were civilian in Korean war. 9 millions were killed. ஆமா, இது எல்லாமே அவர் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம அதெல்லாம் போனோம்னா it will become a deep political discussion ஆயிரும். நான் அதனால தான் I just don't want. So we are here to know for the examination point of view. But நீங்க படிச்சது அதுதான். That I say one. நான் படிச்ச கரெக்டா கரெக்ட் தான் சார். கரெக்ட். பொறுத்து ஆக்சலன்ட் டைப் கொஸ்டின். எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது. I'm not able to hear you. மேம் தேங்க்யூ. இல்லை மேம், இந்த மாதிரி எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை மறக்காம சொல்லிருங்க மேம். அதுதான் சார், இப்போ இந்த எஸ்ஏல வந்து மோஸ்ட்லி தீம்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்டா வந்து இருக்கும், எதை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு கொட்டேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ நம்ம அமெரிக்கனுக்கும் சரி இதுக்கும் சரி சார் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஒன் டே வில் ஹாவ் டிஸ்கஷன் ஆன் PYQs. அண்ட் நம்மளும் வந்து ஒரு கொஞ்சம் கொஸ்டினர்ஸும் எடுத்துட்டு வில் டிஸ்கஸ் ஆன் அமெரிக்கன் as well as on this. அதுக்கு வந்து நான் ஒரு நாள் வந்து சார் கிட்ட கேட்டுட்டு வில் அரேஞ்ச். Thank you. Okay, so thank you. So for today we have seen ரெண்டு ப்ரோஸும் நம்ம ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். So this is enough for today. Tomorrow we will be seeing ஒரு ப்ரோஸ் and we have அப்துல் கலாம் ஒன்று இருக்கு. And then we will move on to this one poetry. So Aurobindoவோட poetry இருக்கு and one more poem is also for us. So tomorrow probably we'll try to finish prose as well as poetry. இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்ல என்னால இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க நீங்க சொன்னது அப்படின்னாலும் யூ கேன் ஷேர். பட் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ ஹவ் கிவன். இல்ல உங்களுக்கு இன்னும் டீடைல்டா வேணும் அப்படின்னாலும் யூ கேன் ஷேர். சம்மரியா மட்டுமே கொடுத்துருந்தா தீம் மட்டுமே கொஷினை கேட்க போறது இல்லை மேம். இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக அந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை எக்ஸாம் ஓரியன்டாக சொல்லி இது பண்ணிக்கிறேன் மேம். மோஸ்ட்லி இது வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டது இல்லை சார் எக்ஸாம்ல. ராதாகிருஷ்ணன் பத்தி கேட்டிருக்காங்க, அந்த கான்செப்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நம்பர்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் ஒன்ஸ் அகேன் ஐ செக் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். So tomorrow we'll see Abdul Kalam's Power of Prayer. அதுக்கப்புறம் Aurobindo Ghosh and Sarojini Naidu ஓட detailed study இருக்கு, ரெண்டு poem. If possible, we'll also see the non-detailed and try finishing poetry. Any doubts? Okay then, thank you. We'll meet tomorrow.